லாங் லீவுக்கு அப்புறம் ஸ்கூலுக்கு போகிறதுங்கிறது எல்லாருக்குமே கஷ்டம்தான். ஏன் நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போதும் கஷ்டப்பட்டோம். அது மாதிரி தான் இப்போ நம்ம குட்டீஸும் கஷ்டப்படுறாங்க. லாங் லீவுக்கு அப்புறம் எழுப்புனேன். அவள் ஏதோ கஷ்டப்பட்டு எந்திரிச்சிட்டா. கண்ணை கசக்கி நிற்கும்போது வீடியோ எடுத்தனையோ கோவம் வந்துருச்சு அவளுக்கு. போய் ராய்க்கூல் செய்யுங்கம்மா அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவளுக்காக ராய்க்கூல் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு ராய்க்கூல் ரெடி பண்ணிட்டேன். என்ன தான் அவள் ஸ்கூலில் போய் ஃபுட்டு சாப்பிட்டாலும் நான் வீட்டில் ஏதாவது கொஞ்சம் செஞ்சு கொடுத்து சாப்பிட்டு போயிட்டா எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். ஏதோ நம்ம அவளுக்கு கொடுத்துட்டோம், அவள் சாப்பிட்டா அப்படிங்கிற மாதிரி. ஸ்கூல் முடிஞ்சு 12:20க்கெலாம் வீட்டுக்கு வந்துடுவா. ஸோ அதனால நான் லன்ச் ரெடி பண்ணி வச்சுருவேன் அதுக்குள்ளே. இன்றைக்கி என்ன அதிசயம்னு பார்த்தீங்கன்னா, என் குட்டி பாப்பா தூங்கிட்டு இருந்தா. அதனால காலையிலே குக்கிங் வேலையெல்லாம் எல்லாம் முடிச்சாச்சு. ஹஸ்பண்டும் கூட ஹெல்ப் பண்ணாலும் டக்கு டக்குன்னு எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. அவரைக்காவும் கத்திரிக்காயும் போட்டு சாம்பார் வைக்கலான்னு எடுத்து வச்சு, ஆனால் கடைசியில் அவரைக்காய் மட்டும் போட்டு சாம்பார் வச்சேன். இந்த மாதிரி தான் ஏதாவது பண்ணுவேன். காலையில் மரவள்ளிக்கிழங்கு கொஞ்சம் இருந்துச்சு, அதையும் வேக வச்சு தாளிச்சிட்டேன். அதுக்கு ஹஸ்பண்டோட ஸ்பெஷல் சட்னி என்ன, சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் சட்னி. அது செஞ்சுருந்தார். சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் ரெண்டையும் போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அதை தாளிச்சிட்டுங்க, அவ்வளோதான். காலையிலேயே குக்கிங் வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு. இது வந்து அதிசயம், ஆனால் உண்மை. நான் எப்போவுமே இந்த மாதிரி செஞ்சு முடித்ததே கிடையாது. ரேர் தான் இந்த மாதிரி செஞ்சு முடிக்கிறது. ரேர் கேஸ். இன்றைக்கி ஆனால் செஞ்சு முடிச்சிட்டேன். எல்லாத்தையும் க்ளீன்லாம் பண்ணி எல்லாம் பர்ஃபெக்டாக பாத்திரம்லாம் கழுவி முடிச்சு எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. அப்புறம் என்ன, வயிறு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம மரவள்ளிக்கிழங்கு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அந்த சட்னியை வச்சு சாப்பிட்டு பார்த்தேன். இன்றைக்கி சட்னி வித் மரவள்ளிக்கிழங்கு செம்ம டேஸ்ட்டாக பண்ணியிருந்தார். போன தடவை பண்ணும்போது கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்துச்சுன்னு சொன்னேன். இந்த தடவை கரெக்டாக காரம் வச்சு சூப்பராக இருந்துச்சு. நான் சயின்ஸ் பார்க் ஒன்று போயிருந்தேன் கொடிஷியா பக்கத்தில். அந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், போய் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.